இன்னொன்னும் சொல்கிறார், இப்போ நீங்கள் இவ்வளோ விமர்சனத்தை வச்சாலும் அவரோட தரப்பு நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் திருமாவளவன் இன்னும் பேசுகிறாங்க. 4 அடி தான் அடித்தாங்க, அடி கூட சரியாக விழலை அப்படின்ற ஒரு கருத்தை கூட கூட்டத்தில் முன்வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு விதத்தில் நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டன். நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது. இப்போ கரூரில் கூட நிகழ்வு நடந்துச்சு பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் மரணமானாங்க, 41 பேர் செத்தாங்க. விசாரணை நடக்குது, நீதிபதி விசாரிச்சுட்ருக்காங்க, நிறைய கமிஷன்ஸ்லாம் விசாரிக்க வராங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்துலேன்னு திமுக காரன் தமிழ்நாடு முழுக்க 41 உயிர்களும் பறிபோனதற்கு காரணம் விஜய்னு போஸ்ட் அடிச்சு விட்றான். இப்படிப்பட்ட அரசியலை அதிமுகவோ எடப்பாடியாரோ பண்ணலை. திருமாவளவன் கார் போகும்போது ஸ்கூட்டி வந்துருச்சு, 2 பேர் மேலேயும் தப்பு. அது சொல்கிறது யார்? அதிமுக. திருமாவளவனை மையப்படுத்தி சொல்லலை. இதே திமுக இருந்தால் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? திருமாவளவன் தான் காரணம், திருமாவளவன் தான் காரணம், திருமாவளவன் தான் காரணம்னு சொன்னதே கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொல்லி தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டிருப்பாங்க. இவ்வளவு கேவலமான அரசியலை முன்னெடுப்பது திமுக. ஆனால் அதிமுக பண்ணவும் கிடையாது. இவர் மேலே தப்பா அப்படின்னு கேட்டால் அவர் இறங்கி அட்வைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அவர் பண்ணாதது அவர் தப்பு. இன்னொன்று தட்டணும், முறைச்சி பார்த்தா தட்டுவோம். இதுதான் ஆதிக்க மனப்பான்மை. இப்போது நீங்கள் யாருக்கு எதிராக போராடுறீங்க? சாதிய ஆதிக்கத்திற்கும் மத ஆதிக்கத்திற்கும் நாங்கள் எதிராக போராடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒருத்தன் முறைச்சா அடிப்போன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற திருமா தாங்களும் ஒரு ஆதிக்க சாதியினரை போல ஆகணும் அப்படின்றதுக்கான முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதை 100% திருமாவளவன் அவர்கள் அவருடைய முன்னெடுப்பு திமுக கூட்டணியில் போனதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆதிக்க சாதியின் மனப்பான்மையும் ஆதிக்க வெறியும் திமுக கூட்டணிகிட்ட இருக்கும், திமுக கட்சியில் இருக்கும். அந்த கூட்டணியில் திருமாவளவன் இறைந்ததுக்கு பிறகு அவருக்கும் அதே மனநிலை தொட்டுக்குச்சு. வேற மாற்று கருத்தே கிடையாது. அடிப்போம் முறைப்போம். இதுதான் மதுரையில் நடந்துச்சு. அவங்களுடைய கட்சிக்கு எதிராக, அழகிரிக்கு எதிராக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடப்படுகிறது. அதை அடுத்த நிமிஷம் தினகரன் பத்திரிகை எரிக்கப்படுகிறது. அத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. தோழர் லீலாவதி எப்படி கொண்டாங்க தெரியுமா? கம்யூனிஸ்ட் இன்னைக்கெல்லாம் கூட்டணி வெக்கக்கேடு. அவங்க தோழர் லீலாவதி கவுன்சிலர் படுகொலை செய்யப்பட்டார். சரி, அதெல்லாம் விட்டுருவோம், பல வருஷம் ஆச்சு. நேற்று புதிய தலைமுறை இவங்களுக்கு எதிராக செய்தி வெளியிட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாங்கன்னு அரசு கேபிள்ல இருந்தே அந்த டிவியை தூக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆதிக்க மனநிலை கொண்ட கட்சியுடன் கூட்டணி வச்சா அப்புறம் அவர் கட்சி எப்படி இருக்கும்? ஆதிக்க மனநிலையோட தான் இருக்கும்.